சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் அட்டாச்மெண்ட் ஸ்கூட்டி அட்டாச்மெண்ட் இது மாதிரி அட்டாச்மெண்ட்லாம் இருக்குது இதுலேயே நீங்கள் லோட் கேரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பைக் அட்டாச்மெண்ட் ஸ்கூட்டி அட்டாச்மெண்ட் போகும்போது அது உங்களுக்கும் ரிஸ்கி உங்கள் பைக்குக்கு ரிஸ்கி. ஸோ ப்ராப்பரான ஒரு லோடு வெஹிக்கிள் வேணும்னா இந்த மாதிரி ஆர்டிஓ அப்ரூவலோட இருக்கிற வண்டி தாங்க நீங்கள் வந்து லோடு கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் நம்ம எக்கோ டைனமிக்கோட இவி புல் மாடல். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டார் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க எக்கோ டைனமிக் கம்பெனில தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2011 இருந்து ஃபேக்டரிக்கு தேவையான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபேக்டரிக்குள்ள ரன் ஆகிற மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 4 இயர்ஸா 2021 இருந்து ரோட்லயே அதாவது ஆர்டிஓ அப்ரூவலோட இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாடல் பற்றியான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த கம்பெனி டீடைல்ஸ் பற்றி நம்ம டெக்னீஷியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டார் ஜங்ஷன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இப்போ பார்த்துருக்கிறது எக்கோ டைனமிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிரைவேட் லிமிடெட் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி பார்க்குறேன். 2011 இருந்து நம்ம இந்த எக்கோ டைனமிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி இருந்துட்டு இருக்கு. 2020 இருந்து ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓவரால் 400 வெஹிக்கிள் பக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் ஆர்டிஓ இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓ இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா லோடுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் சார். லொகேஷன் பார்த்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல துடியலூர் பக்கத்துல நியர்பை தடாகம் ரோட் பன்னிமடிங்கிற ஊர்ல லொக்கேட் ஆயிட்டு இருக்கு நம்மளோட கம்பெனி. நம்ம பார்த்துருக்கிற இந்த மாடல் பாத்தீங்கன்னா இவி புல் லோடர். இந்த வெஹிக்கிள் 450 கிலோ லோட் பண்ணிக்கலாம் சார். 28 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். மைலேஜ் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இந்த வெஹிக்கிள் எல்லா வித மல்டிபிள் யூஸ்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் சிலிண்டர் கேஸோடது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கேட்டரிங், அது மாதிரி ஒரு 20க்கு மேற்பட்ட எல்லா லோடிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பிஎம்எஸ் மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இல்ல லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் பேட்டரி, 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டரியுமே நமக்கு இருக்கு. ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பேட்டரியுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சார்ஜர் பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். நம்ம எவ்வளவு ரன் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜிங் எடுத்துட்டு ஆட்டோ கட் ஆஃப் மாதிரி தான் நம்ம மாடல் பண்ணிட்டு இருக்கோம். மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளே 15 டேஸ் வந்து டிஸ்டில் வாட்டர் மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் கவுண்டம்பாளையம் விஎம் கேஸ்ல இருந்து பேசுறேன். இந்த வண்டி புதுசா வாங்கியிருக்கோம். அந்த வண்டி வாங்கி 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ரொம்ப பிடிச்சனால தான் இந்த வண்டி எடுத்திருக்கேன். பெட்ரோலை விட ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்ல மைலேஜ் கிடைக்குது. 100 மைலேஜ் சொன்னாங்க. இது வரைக்கும் 90 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். வண்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. செலவு ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி, சார்ஜிங் டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நல்லாவே லைஃப் கொடுக்குது. 1/2 டன் வரைக்கும் கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க. ஃபுல் லோடே போட்டு அடிச்சிருக்கேன். அவ்வளோ செலவு வச்சதே இல்லை. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 20 மணம் 30 மணம் அந்த விறகு இருக்கு இல்லைங்களா, இந்த விறகு வந்து 20 மணம் 30 மணம் கேட்பாங்க மண்டபத்துக்கு. அது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வெளியே கூப்பிட்டா 200 கூட 300 கூட வாடகை கேட்குறாங்க. இது வந்து 4 யூனிட் 5 யூனிட் தான் சார்ஜ் ஏறுது. பார்த்தீங்கன்னாக்கா ஆலந்துரம் மாதம்பட்டி வந்து இந்த ஆயில் பாருங்க, இந்த ஆயில் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆயில் வந்து 10 கேன் கேட்பாங்க. 10 கேன் லாபமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 தான் கிடைக்கும். நம்ம டீசல் வண்டி எடுத்துகிட்டு போனாக்கா நமக்கு செலவு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 500 நம்ம டீசல் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எனக்கு 20 25 ரூபால முடிஞ்சிருச்சு. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 80-90 கிலோமீட்டர் ஓட்டிடுறேன்னு வைங்களேன். 2 வீலருக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முந்தி மளிகடை வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா அந்த காய்கறி ஆளுங்க புதுசாக பண்ணிட்டு இருக்கேன். தள்ளுவண்டி வைத்தாங்கன்னா தள்ள முடியல, மழை சரக்கு நிறையா கொண்டு போக முடியல. இது நல்லா யூஸ் நல்லா இருக்குது. கொஞ்சம் சரக்கு நிறையா கொண்டு போக முடியுது. பெட்ரோல் டீசல் கம்மி, அதனால இதை வண்டி ஓடிட்டு இருக்கோம். டெய்லி யாரும் பண்ணிகிட்டே இருக்கலாம். தள்ளுபடினா ஒரு நாள் 2 நாள் தான், அதுவும் தள்ள முடியாதுல்ல. லீவு போடணும் அடிக்கடி. இது லீவு போட தேவையில்லை. ஆமாம் சார் வணக்கம். நாங்கள் வேலன் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட் எங்கள் கடை இருக்குது. நாங்கள் இப்போ இந்த எலக்ட்ரிக் வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வேறு வண்டி வச்சுருந்தோம். அது பட் பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது எக்ஸ்பென்சிவ் வைஸ் பார்த்தாலும் காஸ்ட் வைஸும் இது கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் இம்மிடியேட்டாக வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லா இருக்குது சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வண்டி எடுத்து 2 வருஷம் ஆச்சு, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. என் பேர் ஐநார். எக்கோ டைனாமிக்கில் வண்டி எடுத்தேன். இது வரைக்கும் 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி எந்த அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை வராது. ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுன்னா 5 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும். இல்லைன்னா 2 மணி நேரத்துலேயே சார்ஜ் ஃபுல்லாயிரும். இதுக்கு வந்து ஒரு நாள் வந்து 4.5 யூனிட் சொல்கிறாங்க. ஆனால் 4 யூனிட் நம்ம சார்ஜ் போட்டோம்னா கம்ப்ளீட்டாக தீரதில்லை.
மறந்தனால நம்ம போடும்போது 4.5 மணி நேரம் சார்ஜ் ஏறதில்ல, 2 மணி நேரத்தில் பேட்டரி ஃபுல் ஆயிருது. அதனால அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இருக்கிற சார்ஜ் போக பேலன்ஸ் தான் உங்களுக்கு ஏறுது. கரண்ட் பில்லு 2 மாதத்துக்கு ஒரு டிப்பு 800 கட்டுறோம். ஆமாம், வீட்டு போக 600 ஒரு நாளைக்கு 10 ரூபா வரும், அவ்வளோதான். மாதத்துக்கே கரண்ட் பில் 400 தான் வருது. அரை டன் வரைக்கும் லோடு வச்சு ஓட்டிக்கலாம். கம்ப்ளைண்ட்னாலும் உடனே பார்த்து கொடுத்துறாங்க. வண்டி எடுக்கும்போது ஃபினான்ஸும் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு 80% பண்ணி தராங்க. இது வரைக்கும் ஒரு 55,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிச்சு அந்த வண்டி. அவ்வளோ செலவு வைக்கல. எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்குது. வண்டி டிரைவிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நாங்கள் வரைக்கும் 40-50 கிலோமீட்டர் ஓட்டுறோம், அவ்வளோ அதுக்குள்ள ஓட்டமில்ல. சும்மா லோக்கல் சுற்றிக்கிட்டே இருப்போம். கம்பெனியில் 100 சொல்லியிருக்காங்க, நம்ம அதிகமாக ஓட்டுறதில்ல. நம்ம 50 தான் போகிறது. 500 கிலோ ஏற்றுவோம், 6 டன் ஏற்றுவோம். வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, அதெல்லாம் போகுது. அப்புறம் சரக்கு காய்கறி ஏற்றி வியாபாரத்துக்கு போகும்போது ஒரு 400 கிலோ 350 கிலோ தான் கொண்டு போவோம். அதெல்லாம் வண்டி ஈஸியாக இருக்குது. ஆக்டிவா ஆக்சஸ் தான் நான் வச்சிருக்கேன். அது எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்றும் எந்த குறைபாடும் இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்கு. நான் வந்து மிச்சர் கம்பெனிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டலுங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் விறகு. அதே மாதிரி வந்து மண்டபத்தில் வந்து திருமண விசேஷங்களுக்கு விறகு வந்து ஹோல்சேலாகவும் ரீட்லாகவும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். 450 கிலோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 500 கிலோ ஏற்றிட்டேன், ஆனால் வண்டி போகுது. இப்போ நீங்கள் வரும்போது அந்த வழி பாருங்க, அந்த வழி வந்து ரொம்ப ஷேராக இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி போயிருது, நிற்கல, வண்டி போயிருது. அதே மாதிரி எவ்வளோ மேட்லையும் இது வரைக்கும் ஒன்றும் நானே தான் ஓட்டிட்டு இருக்கேன். மேம்பாலம் அது ஈஸியாக ஏறும், அதெல்லாம் ஏறும். பாலத்தில் ஏறும், அதெல்லாம் ஈஸியாக ஏறும். ஒரு 18 மாதமாக ஓட்டிட்டு இருக்கேன், ஓட்டி இருக்கேன். டிரைவிங்க்கு சரி, மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸு, அது இல்லாமல் அரிசி, பருப்பு, ஆயிலு, சுகரு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன நமக்கு யூஸ் ஆகுதோ எல்லாமே இதில் தான் டவுன் ஹாலில் இருந்து கொண்டு வரோம். டவுன் ஹாலில் இருந்து நம்ம காந்திபுரம் வரையில் வருது. எங்களுடைய பிரான்ச் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. இது ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு, 2வது வந்து கணபதியில் ஒரு பிரான்ச் இருக்குது, 3வது சுந்தராபுரம் இருக்குது. ஸோ இந்த வண்டி வச்சு தான் நம்ம எல்லாமே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு 2 வண்டி இதே மாதிரி எடுக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா எடுத்தோம்னா மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு கன்வீனியண்டாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, சர்வீஸ் எல்லாம் ஒரே நல்லா கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லை, அதனால தான் இன்னொரு வண்டியை எடுத்திருக்கோம். நான் 2.5 வருஷம் ஓட்டிட்டு இருக்கேன். அந்த பழைய பொருள் எடுக்கிறதுக்காக வாங்கினேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு இது எடுத்த வரைக்கும். இப்போ மற்ற வண்டினா ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கும். ஒரு வீடு போய் நம்ம பேப்பர் எடுத்தா பெட்ரோலுக்கே அது சரியா போயிடும். இதுனா நமக்கு மிச்சம் தான், அந்த காசு அப்படியே மிச்சம் தான். அது 4 பேருக்கு பண்ணிக்க அந்த மாதிரி. ஒரு 4 பேர் பண்ணிக்க வாங்கிட்டாங்க, வண்டி வாங்கிக்காங்க. பரவாயில்ல, நம்ம தள்ளுபடி எதுவும் தள்ள முடியல, இது ஈஸியாக எனக்கு இருக்கு, கூட 4 இடத்துக்கு போகலாம், சரக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், நல்லா பாதுகாப்பாக இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சாலும் கூட தார்பாய் போட்டு வச்சுக்கலாம். தார்பாய் போட்டு செட் பண்ணி விடுறதா எப்போ வீடு மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது அப்படின்றாங்க.